அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். நாட்கள் வரும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் 1000 அதிசயங்களை செய்துவிட்டேன் என்று நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, 1000 இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை நான் ஜனங்களுக்கு செய்தேன் என்கிற ஒரு சாட்சியை என் மாணவர்களாகிய நீங்கள் எனக்கு சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை எறிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ரமாத் லேகி என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த பயணத்திலே உங்களுக்கு களைப்பு உண்டாயிருக்குமே. ஆனால் அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்தச்சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான்.